தொடர்கின்றன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் அதிசய குறிஞ்சிப்பூ உதகையில் தற்போது பூத்து குலுங்குகிறது. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊட்டியில் 2வது சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதில் ஒரு சிறப்பம்சமாக தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் பாதையில் தற்போது குறிஞ்சிப்பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் இந்த அதிசய குறிஞ்சி பூக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்த்து செல்கின்றனர். தொட்டபெட்டா சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கும்போது குறிஞ்சி பூன்னு சொல்லிட்டு ஒரு பூவை பார்த்தோம். அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஊதா நிறத்தில் சிறிய குடை போன்று காணப்படும் இந்த குறிஞ்சி பூக்கள் பூத்து குலுங்குவது சுற்றுலா பயணிகளை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல்லில் ஆசிரியர் பணிமாற்றம் தொடர்பான கலந்தாய்வில் முறைகேடுகள் நடைபெற்றதையொட்டி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சங்கத்தை சேர்ந்த 200 பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னரே 50க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் முறைகேடாக நிரப்பப்பட்டுள்ளன. எனவே முறைகேடாக நிரப்பப்பட்ட பணியிடங்களை ரத்து செய்ய வேண்டி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சங்கத்தை சேர்ந்த 200 பெண்கள் திரண்டு முற்றுகை போராட்டம் நடத்தினர். பரமக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. சென்னை சைதாப்பேட்டை அருகே உள்ள பனகல் மாளிகை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பரமக்குடி கலவரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரமக்குடி கலவரத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கை செய்யாம திடீரென்று அங்கு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு 6 தலித்து மக்கள் கொல்லப்பட்டதோடு ஏராளமானோர் காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டின் மீது நீதி விசாரணை மட்டும் நடத்தினால் போதாது, துப்பாக்கிச் சூடு நடத்திய அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் கொட்டி வருவதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது திற்பரப்பு அருவி. குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் இந்த அருவியில் குளிப்பதற்கு பெரியவர் சிறியவர் என்று வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் வந்து செல்வது வழக்கம். கடந்த வாரம் இங்கு சாரல் விழா நடைபெற்றது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பெய்து வருவதால் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதை அடுத்து அங்கு சீசன் களைகட்டியுள்ளது. தந்தை பெரியாரின் 133வது பிறந்தநாள் விழா ஈரோட்டில் அவர் பிறந்து வாழ்ந்த இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்சியில் தேமுதிக சார்பில் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் விஜயராஜன், வர்த்தக அணி செயலாளர் AM விஜயகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மணப்பாறையில் தேமுதிக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரையில் தேமுதிக சார்பில் கட்சி அலுவலகத்தில் தந்தை பெரியார் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் தலைமையில் தேமுதிகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அழகாபுரம் மோகன்ராஜ், மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பெரியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெங்களூரில் மோட்டார் சைக்கிள் வீரர்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 2 சக்கர வாகனங்களை எல்லோரும் அதன் மீது அமர்ந்து கொண்டுதான் ஓட்டுவார்கள். ஆனால் இந்த இளைஞர்களோ அதற்கு நேர் மாறானவர்கள். மோட்டார் சைக்கிள் மீது நின்று கொண்டும் படுத்துக்கொண்டும் ஒற்றை கையில் பிடித்துக் கொண்டும் சாகசம் செய்கின்றனர். ஒரு சிலர் அதற்கும் ஒருபடி மேலாக மோட்டார் சைக்கிளை ஆளில்லாமலேயே சுழலவிட்டு வேடிக்கை காட்டுகின்றனர்.
ஆபத்தானதாக இருந்தாலும் அவர்களின் மெய்சிலிருக்கும் சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. சேத்துப்பட்டு ஒன்றியத்தை சேர்ந்த கீழ்பட்டு கிராமத்தில் அருள்மிகு கங்கையம்மன் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலையில் கோபூஜை, விநாயகர் பூஜை, சரஸ்வதி பூஜை நடைபெற்றது. விழாவில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் மற்றும் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது நிழல் நடனமாடும் குழுவினரை பற்றி. இங்கு திரைக்கு முன் ஆடும் கலைஞர்கள் யானை போலவும் மான்கள் போலவும் நிழலாடி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார்கள். நிஜ உலகத்தை விட நிழல் உலகம் பிரமிக்க வைக்கிறது அல்லவா? Don't you know it's a pity the days can't be like the nights in the summer, in the city, in the summer, in the city. Cool town. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்ற சமந்தா ஸ்டோசருக்கு சொந்த நாட்டில் உற்சாக வரவேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.